வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்றைக்கி நாம் ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களை பற்றி நம்ம ஒவ்வொரு பதிவில் பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி ரோகிணி நட்சத்திர அன்பர்கள், அந்த நட்சத்திரம் தரும் யோகம், அதை பற்றி நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த சேனலை முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதே சமயத்தில் ஒவ்வொரு பதிவுலையும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் வழிபட வேண்டிய தெய்வம், உங்களுக்கு ஆன்மீக ரீதியாக என்ன மாதிரியான நிவர்த்திகள் கிடைக்க போகுது, ஆன்மீகம்தான் ஜோதிடம், ஜோதிடம்தான் ஆன்மீகம், அந்த மாதிரி இது இல்லைன்னா அது இல்லை, ஆன்மீகம் இல்லைன்னா ஜோதிடம் இல்லை, அந்த அளவுக்கு ஆன்மீகமும் ஜோதிடமும் மிக ஒரு ஒற்றுமையோட, அதாவது எந்த அளவிற்கு அந்த ராசி அன்பர்களும் சரி நட்சத்திர அன்பர்களும் சரி தெய்வ வழிபாடு பண்ணுறாங்களோ அந்த அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றியை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி, அவர்களை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர்கள் அந்த தெய்வத்திற்காக, அந்த தெய்வ வழிபாட்டிற்காக ஒரு நாள் முழுவதும் செலவு செய்வார்கள். நம்ம தான் விரைவான உலகத்தில் தெய்வத்தையே மறந்து ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த கடனை எப்படி அடைக்க போகிறோம், நம்ம இந்த குடும்பத்தை எப்படி ஒன்று சேர்க்க போகிறோம், நம்ம எப்படி இந்த குழந்தைகளை படிக்க வைக்க போகிறோம், எப்படி ஒரு 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 மர்மமான, அதாவது ஒரு மாயையான உலகத்திற்கே நம்மளுடைய எண்ணம் போய்கிட்டே இருக்கும். இந்த மாயை எல்லாத்தையுமே நம்ம மறந்து நம்மளுடைய ஆன்மா, நம்மளுடைய கர்மா எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த தெய்வத்தின் பேரில் சரணாகதி அடைந்தோன்னா நம்மளுடைய அடுத்தடுத்த வாழ்க்கை பார்த்திங்கன்னா வெற்றியே தான் இருக்கும். எந்த இடத்துலையும் நம்மளுக்கு தோல்வியே இருக்காது. அதுதான் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கி நம்ம ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு, ரோகிணி நட்சத்திரத்தின் அதிபதி பார்த்திங்கன்னா சந்திரன். அந்த சந்திரன்றது சொன்னோன்னாலே அந்த அழகு, எப்படி ஒரு பௌர்ணமி வருதோ, எப்படி அந்த நிலாவாகப்பட்டது அவ்வளோ ஒரு அழகோடு இருந்து அதை பார்க்குறதுக்கே நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம நின்றுக்கிட்டே பார்க்கலாம். அந்த அளவிற்கு அந்த சந்திரனாகப்பட்டது மிக அழகாக இருக்கும். அந்த சந்திரன் தான் பார்த்திங்கன்னா இந்த ரோகிணி நட்சத்திரத்திற்கு அதிபதி. இப்போ நம்ம ஜென்ரலாக ஜாதகம்னு பார்க்கும்போது நம்மளுடைய சந்திரன் எங்கே இருக்குதோ அங்கே தான் அவர்களுடைய ராசின்னு சொல்லுவோம். இப்போ இந்த ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு ராசி பார்த்திங்கன்னா ரிஷப ராசி, பாதம் 1, 2, 3, 4, இந்த 4 பாதங்களும் இந்த ரிஷப ராசியில் இருக்கும். இந்த சந்திரன் இருக்கக்கூடிய இடம்தான் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் அவர்களுடைய ராசி. அதே மாதிரி தான் அந்த சந்திரன்றது ஒரு மனோகாரகன். இவர்களுடைய லக்னம்ன்றது ஒரு உயிர். அந்த உயிராக எப்போ ஜெனிக்குதோ, எப்போ பிறக்குதோ, எப்போ அந்த இந்த பிறவியை எடுக்குதோ அப்போதான் அந்த லக்னம். இந்த உயிர்ன்றது, அந்த மனம்ன்றது அந்த சந்திரன். இந்த உயிராகப்பட்டது எதை நோக்கி வாழ்க்கை பயணத்தை தொடங்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அந்த சந்திரன், அந்த ராசி. இப்போ இந்த ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா எப்போதுமே ஒரு அழகோட, எதையுமே தன்னுடைய சாதிக்கணும் பிறந்தவர்கள், சாதிப்பதற்காகவே பிறந்தவர்கள் இந்த ரோகிணி நட்சத்திர அன்பர்கள். ஒரு சிறு குழந்தை, ஒரு 7 வயசு குழந்தைகளை போய் பார்த்தோம்னா ரொம்ப அழகாக இருப்பாங்க, அழகாக பேசுவாங்க. அவர்களுடைய பேச்சு திறமை பார்த்திங்கன்னா மிக அதிகமாக இருக்கும். அவர்களுடைய பேச்சிலேயே நிறைய மயங்கி போயிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு 5 வயசு குழந்தை அப்படின்னு போய் பார்த்தோம்னா அவர்களுடைய சிரிப்பே பார்த்திங்கன்னா தன்னுடைய பெற்றோர்களுடைய துயரத்தை எல்லாத்தையுமே துடைக்கக்கூடிய ஒரு சிரிப்பாக தான் இருக்கும் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா பிறந்த ஒரு 7 வருஷத்துலேயே பார்த்திங்கன்னா நிறைய அலைக்கழிக்கப்படுவார்கள். அதே சமயத்தில் ஒரு சருமம், அதாவது ஸ்கின் சம்பந்தமான வியாதிகள் நிறைய வந்திருக்கும் இந்த ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு.
ஸ்கின் சம்மந்தமான அலர்ஜி, அடுத்து பார்த்திங்கன்னா தேவை இப்போது பெரியவர்களாக இருந்தாங்கன்னா ஒரு 40 வயசாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன், அடுத்து பார்த்திங்கன்னா ரத்தம் சம்பந்தமான குறைபாடுலாம் நிறைய இருக்கும் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு. இந்த ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் கடந்த காலத்துலலாம் தொழில் செய்யக்கூடியவர்கள் மிக நேர்த்தியாக செய்திருப்பீங்க, மிக அழகாக செய்திருப்பீங்க. அதே சமயத்தில் மிகுந்த ஒரு அறிவு திறமையோடு செய்தீங்கன்னு தான் சொல்லணும். என்னைய மாதிரி யாருமே தொழில் செஞ்சுருக்க மாட்டாங்க. அந்த அளவிற்கு நான் அந்த தொழிலில் ஒரு என்னுடைய அறிவு திறமை எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நான் அந்த தொழில் செஞ்சேன். ஆனால் பார்த்திங்கன்னா என்னுடைய நேரமோ காலமோ சரி எனக்கு அதற்கு ஒத்துழைப்பாக இருக்கவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறீங்க. அந்த ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் அந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன செய்வதுனே அறியாது இருந்திருப்பீங்க. ஏன்னா இவர்களுடைய மனமாகப்பட்டது ஒரு நிலையில் இருக்காது. இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி சந்திரன்றதுனால எப்படி சந்திரன் 15 நாளைக்கு ஒரு வாட்டி தேய்ந்து வளர்கிறாரோ அந்த மாதிரி தான் இந்த நட்சத்திர அன்பர்களும் ஒரு 15 நாள் சந்தோஷமாக இருப்பாங்க. மிக ஒரு எனக்கு இந்த வாய்ப்பு வராதா, இதற்காக தான் காத்துட்டு இருந்தேன், அந்த வாய்ப்பு வந்துருச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அடுத்து ஒரு 3 மாதத்துலேயே பார்த்திங்கன்னா இவர்களுக்கு அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி மீள்றது அப்படின்னு தெரியாமல், ஒரு முடிவெடுக்க தெரியாமல் இந்த ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் ஒரு குழப்பமான சூழ்நிலையே இருந்திருப்பீங்க கடந்த காலத்துலலாம். இந்த ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் கடந்த ஒரு 7 வருஷமாக சொல்லணும், ஒரு 7லேருந்து 5 வருஷம் சொல்லலாம். இந்த 7லேருந்து 5 வருஷத்தில் நிறைய ஒரு வாழ்க்கையில் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள், நிறைய பேருக்கு குடும்ப தகராறுல விவாகரத்து ஆயிருக்குது. 2வது திருமணம் நடைபெற்றும் அந்த திருமணத்தில் நிம்மதி இல்லாத வாழ்க்கை. ஏண்டா நம்ம 2வது திருமணம் பண்ணோம், அங்கே கூட எனக்கு நிம்மதி கிடைக்கல, என்னுடைய வாழ்க்கையில் என்னை சுற்றி துன்பங்களும் துயரங்களும் தான் இருக்குதே தவிர வேறு எந்த விதமான ஒரு மகிழ்ச்சியான செய்தியும் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிற அளவிற்கு இவர்கள் கடந்த ஒரு 5 வருடமாக குடும்பத்தினால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தொழிலில் பார்த்திங்கன்னா நஷ்டம் விரயம் தான் நிறைய சொல்லணும். எதையோ யாரையோ நம்பி தான் நிறைய ஏமாந்துருக்கிறீங்க தொழிலில். இந்த ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் தொழிலில் ஏமாந்த முதல் விஷயம் பார்த்திங்கன்னா யாரையாவது நம்பி ஏமாறுறது. ஏன்னா இவர்கள் பேசிக்காகவே பார்த்திங்கன்னா எல்லாரையுமே வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கக்கூடியவங்க. இப்போ எதிர்க்க இருந்து பேசுகிறாங்கன்னா அவங்க நம்ம தொழிலுக்கு செட் ஆகுவாங்க, உடனே நம்ம அவங்களோட கூட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சேர்த்துருப்பீங்க. அந்த நபர் உங்களை பல வருஷமாக ஏமாத்திட்டு இருக்கிறாரு. அது இப்போ தான் உங்களுக்கே தெரிய வந்திருக்கும். நான் இவர் செஞ்சிருக்க மாட்டாரு நினச்சி நான் அவரை நம்பி பேசினேன், ஆனால் பார்த்தீங்கன்னா அவரே என்னை கடைசி ஏமாத்திட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் கடந்த காலத்தில் ஒருவரால், உங்களுக்கு முகம் தெரியாத நபராக இருந்தாலும் சரி அல்லது கூடையே பழகிட்டு இருக்கிறவங்க நபராக இருந்தாலும் சரி, அவர்கள் மூலமாக தான் நீங்கள் தொழிலில் ஏமாறப்பட்டிருப்பீங்க, விரையப்பட்டிருப்பீங்க, பணத்தை எல்லாத்தையுமே இழந்திருப்பீங்க, அவர்களுக்காக நிறைய கொடுத்துருப்பீங்க. எவ்வளவோ கவனமாக இருந்தாலும் அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உங்களுடைய அந்த புத்தி தடுமாறி நம்ம வேலை செய்கிறோம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த அளவிற்கு இவர்களுக்கு கடந்த ஒரு 5 வருடமாக தான் என்ன செய்கிறோம் அப்படின்னு அந்த ஒரு சுய புத்தி இல்லாமலேயே வேலை செஞ்சுருப்பீங்க இந்த ரோகிணி நட்சத்திர அன்பர்கள். எங்களுக்கு இன்னுமே அப்படி தான் இருக்குமா, நாங்கள் இதிலேருந்து மீண்டு வர முடியாதா அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் இதிலேருந்து மீண்டு வரக்கூடிய நேரம் வந்தாச்சு. இனிமேல் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு தொழிலும் பார்த்திங்கன்னா அந்த தொழிலில் இருக்கக்கூடிய நீங்கள் இது வரைக்கும் அதாவது வாழ்க்கையில் எப்படி இருக்கணுன்றதை கற்றுக்கிட்டீங்க. இனிமேல் உங்களுக்கு வருகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்பத்தை தரக்கூடிய நிகழ்வுகளாகவும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையில் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு வெற்றியாகவும் தான் இருக்க போகுது இந்த ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த நட்சத்திர அன்பர்கள் கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அம்மா மீது
மீது ரொம்ப பாசம் வச்சுருப்பீங்க. அம்மா இல்லைன்னா என்னால் இருக்கவே முடியல. ஏன்னா இத்தனைக்கும் திருமணமாகியும் கூட உங்கள் அம்மா உங்களோடையே ட்ராவல் ஆகிட்டு வந்திருப்பாங்க. இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு அம்மா இல்லைன்னா அவர்களால் ஒரு வேலையை கூட செய்ய முடியாது. அந்த அளவிற்கு அம்மாவனுடைய பாசம் அதிகமாக இருப்பவர்களாக இருப்பாங்க. இன்றைய பொழுதுல பார்த்தீங்கன்னா அவர்களை பிரிந்து தவிச்சிட்டு இருக்கிறீங்க. என்னுடைய அம்மா இல்லாமல் எனக்கு ஒரு வேலையும் ஓட மாட்டேங்குது. நான் எவ்வளவோ பெரிய தொழில் செஞ்சு எவ்வளவோ பெரிய ஆஃபீஸில் ஒரு பெரிய ஒரு போஸ்டிங்கில் இருந்தால் கூட எனக்கு அம்மா இல்லாத வாழ்க்கை ஒரு வெறும் வாழ்க்கையாக இருக்கிறது அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு அந்த அம்மானால் ஒரு தாயாருடைய ஒரு இதனால நீங்கள் மிகுந்த ஒரு துன்பத்திற்கு ஆளாகியிருப்பீங்க. அது எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது, அது எல்லாமே மறக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளும் நடந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனையை சந்திக்கிறது எல்லாமே நம்மளுடைய கர்மா. நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்க போகுது. இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம், ஒரு கணக்கு எழுதுறாங்கன்னா என்ன வரவு வந்திருக்கோ அதுதான் நம்ம வரவு வைப்போம். என்ன செலவாகுதோ அதுதான் செலவில் எழுதும். அந்த மாதிரி தான் நம்ம என்ன நல்லது நினைக்கிறோமோ அது நம்மளுக்கு கிரெடிட்டில் போய் உட்காரும். நம்ம என்ன கெட்டது நினைக்கிறோமோ அது நமக்கு செலவில் போய் உட்காரும். அதுதான் உங்களுக்கு அடுத்த ஒரு கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியான நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், எப்போதுமே ஒரு நல்லதையே நினச்சிட்டு இருக்கணும், நல்லதையே செய்யணும். இந்த மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் கடந்து வந்த பாதைகளை எல்லாத்தையுமே மறந்து, இந்த ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு முக்கியமாக நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் கடந்து வந்த பாதைகளை மறந்துடுங்க. நீங்கள் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க, நீங்கள் தான் வெற்றி பெற போகிறீங்க. அதில் உறுதியாக இருந்து நீங்கள் செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய அடுத்து வரக்கூடிய ஒரு 3 வருடத்திற்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் நிறைய அம்பாள் வழிபாடு, ராஜராஜேஸ்வரி வழிபாடு, எந்த அளவிற்கு ராஜராஜேஸ்வரி தெய்வ வழிபாடு பண்ணுறீங்களோ, எந்த அளவிற்கு நீங்கள் இந்த அம்பாளுடைய வழிபாடுகளை பண்ணுறீங்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய குடும்பத்திலையும் சரி, உங்களுடைய தொழிலையும் சரி, நீங்கள் நினைச்சதெல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம பார்த்திங்கன்னா இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் ஜென்ரலாக இப்படி இருப்பாங்க, இவர்கள் இந்த மாதிரியான பாதைகளை கடந்து வந்திருப்பாங்க, இனிமேல் இப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கிறோம். இது அவங்கவுங்களுடைய ஜாதகத்திலையும் தசாபுத்திலையும் மாறுபடும். உங்களுக்கு ரோஹிணி நட்சத்திர அன்பர்களாக எத்தனை பாதம் இருந்தாலும் சரி, எந்த பாதத்தில் பிறந்திருந்தாலும் சரி, உங்களுடைய கோச்சார நிலவரப்படியும் உங்களுடைய தசாபுத்திப்படியும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பலன்கள் இருக்கும். உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, நீங்கள் எந்த மாதிரியாக வழிபாடு பண்ணணும் அப்படின்றத ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய அதாவது ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுடைய வாழ்க்கை இனிமேல் ஒரு வெற்றி வாழ்க்கையாக இருக்க போகுது. அதற்கு உங்களுடைய தெய்வ வழிபாடாகப்பட்டது எல்லா வளமும் தந்து உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகுது. அதற்கு என்னுடைய மனமார வாழ்த்துக்களை தெரிவித்து நானும் அந்த தெய்வ வழிபாட்டை பண்ணி உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.